இங்க ஒரு பொண்ணுக்கு ஐப்ரோவே இல்லாதனால ஃபேக்கான ஐப்ரோ ஒட்டி வச்சு அவ ஆளுக்கு தெரியாம சமாளிச்சுட்டு இருக்கா. அப்போ ஒரு நாள் 2 பேரும் சாப்பிடுறதுக்கு ரெஸ்டாரண்ட் போறாங்க. அப்போ சடனா இவளோட ஐப்ரோ பிஞ்சு சாப்பாடுல விழுந்துருது. உடனே அத அவன் பாத்துறக்கூடாதுன்னு டக்குன்னு எடுத்து வாயில போட்டுக்கிறா. இப்போ இவளோட இன்னொரு ஐப்ரோ இவ ஆள்ட்ட மாட்டிக்குது. அவன் என்னடா இதுன்னு பாத்துட்டு இருக்கும்போதே அத டக்குன்னு அவன்கிட்ட இருந்து புடுங்கி பழையபடி 2 ஐப்ரோவையும் நெத்தியிலே ஒட்டி வச்சுக்கிறா. இப்போ அன்னைக்கு நைட்டு மேக்கப் ரிமூவ் பண்ணணும்னு ஐப்ரோவை கழட்டி கண்ணாடியில ஒட்டி வைக்கிறா. அப்போ சடனா இவ ஆளுக்கு வயித்த கலக்குனதும் பாத்ரூம்குள்ள வந்துடுறான். உடனே அவளுக்கு என்ன பண்றேன்னு தெரியாம அவன் போய் முடிக்கிற வரைக்கும் ஐப்ரோக்கு நேரா முகத்த வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கா. இப்போ இதுக்கு ஏதாச்சும் பண்ணி ஆகணும்னா அவ ஆளு வேலை விஷயமா வெளியூருக்கு போனதும் ஒரு டாட்டூ ஷாப்புக்கு போய் ஐப்ரோவை பச்சை குத்திடலான்னு பாக்குறா. ஆனா அந்த ஆளு உனக்கு தான் இனிமே இந்த உலகத்திலே பெரிய ஐப்ரோ இருக்கணும்னு சொல்லி ஒரு பெரிய பச்சையா குத்தி விட்டு போயிடுறான். இப்போ இவ ஆளு வேற போன வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்துடுறான். உடனே அந்த பொண்ணு அவளோட முகத்தை அவன் பாத்திரக்கூடாதுன்னு மிளகா பொடி எடுத்து முகத்துல தேய்ச்சுக்கிறா. அப்புறம் மிளகு பொடியை நல்லா மூக்குல போட்டு உறிஞ்சுக்கிறா. அப்புறம் வெங்காயத்தை கண்ணுல வச்சு தேய்ச்சிக்கிட்டு இவளுக்கு சளி பிடிச்சதுனாலதான் மாஸ்க் போட்டிருக்க மாதிரி ஆக்டிங்க போட்டுறான். இப்போ இவ நடந்துக்கிறதெல்லாம் பார்த்து அவ ஆளுக்கு ஏதோ சந்தேகமாவே இருக்கு. அதனால அவனுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டு டக்குன்னு தொப்பியை கலட்டிடுறான். உடனே இவ முகத்தை பாத்திரக்கூடாதுன்னு எகிரி குதிச்சு பாத்ரூம்குள்ள ஓடிடுறான். இப்போ இவ ஆளு வேற வெளியே வர சொல்லிட்டே இருக்கான். உடனே இவ ஒரு சிசர் எடுத்து முடிய கட் பண்ணி அதை வச்சு நெத்திய கவர் பண்ணிடலான்னு பாக்குறா. ஆனா பாவம் முடிய ரொம்ப கட் பண்ணிட்டதுனால அதுவும் வேலை செய்யாம போயிருது. உடனே நம்ம மூஞ்சி இதுக்கு மேல யாரு பார்க்க போறான்னு சொல்லி கதறி அழ ஸ்டார்ட் பண்ணிடுறா. உங்களுக்கு லவ்ல அழகு முக்கியமா மனசு முக்கியமான்னு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க.